இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு Redmi மொபைல் யூஸ் பண்றீங்க இல்லைன்னா Xiaomi ல இருந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்க வாங்கின புதுசுல வந்து வராது. நீங்க வாங்கிய ஒரு 1 மந்த்தோ இல்லைன்னா ஒரு 1.5 months அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மொபைல்ல ஆட்ஸ் வரதை பார்ப்பீங்க. அதாவது திடீர்னு நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வந்து ஒரு ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். எதுக்கு ஆட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த ஆட் வந்து முடிச்சோடனே நீங்க கட் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படி அந்த ஆடை தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஆட்ஸ்லாம் எப்படி வந்து பார்த்தா ஸ்டாப் பண்றது பெர்மனண்டா அப்படிங்கிறது தான் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெட்மி மொபைல்ல அந்த மொபைல்ல அந்த மாடல் மட்டும் இல்லை, எல்லா மாடலுக்கும் ஒரே ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த ஆப்ஸில் இருக்க டிஃபால்ட் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெட்மியில் மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் ஒரு செட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் தென் சில எம்ஐ ஸ்டோர் ஐ திங்க் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க டிஃபால்ட்டாகவே. அந்த ஒரு 4-5 ஆப்ஸில் வந்து நம்ம வந்து ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடணும். ஆட்ஸ் அப்படின்னு இல்லை, அதில் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே போதும். ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ரெக்கமெண்டேஷன்னா அந்த ஆப்போட ரெக்கமெண்டேஷன் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே போதும். எந்த ஆட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வராது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது செட்டிங்ஸில் போய்ட்டு எம்எஸ்ஏ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஆப்னு இல்லை, எம்எஸ்ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணிக்கணும். அது எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போய்க்கணும். அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா அத்தன்டேஷன் ரிவோகேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எம்எஸ்ஏ அப்படிங்கிறத டோகல் ஆஃப் பண்ணிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ், கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அது நடக்கிறதுக்கு நீங்கள் அது வரையும் வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர், தென் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அது ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைவசி அதே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசிக்குள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணனால இப்படி இருக்குது. இது வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கணும். இதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஒரு ஆப்லேயே வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணணும். செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போய்க்கணும். ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஷோ ஆட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அடிஷ்னல் செட்டிங்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எம்ஐ வீடியோ பிளேயர் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜரில் நம்ம ஆஃப் பண்ணணும். ஃபைல் மேனேஜரில் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபவுட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். இதையும் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடணும். அடுத்து வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப் வந்து டிஃபால்ட் ஆப் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேறு என்ன ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னா வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே ஒன்று இருக்குது. அதாவது செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். அதாவது செக்யூரிட்டிலேயே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் போய்ட்டு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு தென் செக்யூரிட்டி போய்ட்டு அதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரிசீவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தீம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். எம்ஐ தீம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். தென் அதில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டிங்கன்னா ஷோ ஆட்ஸ் அண்ட் பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். தென் நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா நம்ம இதில் என்ன டவுன்லோட்ஸுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் உள்ளேயும் போய்ட்டு தென் அதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டிங்கன்னா ஷோ ரெக்கமெண்டேஷன் கண்டென்ட் ஓகே நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கணும். மேபி நீங்கள் இது ஆஃப் பண்ண தேவையில்லை. எஸ், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால், அதாவது உங்கள் மொபைல் ரெட்மி மொபைலில் வர எல்லா ஆட்ஸையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்ஷன் இருந்துச்சு, அதாவது ப்ரௌசர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரௌசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் ப்ரைவசிக்குள்ளே போய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பர்சனலைசேஷன் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிக்கணும். அண்ட் மற்றபடி நீங்கள் எந்த ஆப்புக்கும் பண்ண தேவையில்ல. டவுன்லோட்ஸ், மியூசிக், அதுக்கப்புறம் எம்எஸ்ஏ அந்த மாதிரி நீங்கள் சில டிஃபால்ட் ஆப்ஸ், எந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் ஆகும், எந்த ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்ஸ் காட்டுவாங்க, டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஸில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த எம்ஐ வீடியோ உங்களுக்கு இருந்துச்சு, வீடியோ பிளேயர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தா போய் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலில் இனிமேல் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் வீடியோவில் தான்
வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.